ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். அப்பனே ஆஞ்சநேயா, நான் வேண்ட மாதிரி நிறைவேற்றி கொடுத்தீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னடி அங்கம்மா காலையிலே பயங்கரமா சுறுசுறுப்பா வேற பார்த்துக்கு இருக்க, வீட தொடச்சுக்கிட்டு ராம ஜெயம் போட்டுக்கிறீங்க என்னவா? பாட்டி ஒண்ணும் இல்ல பாட்டி, ஆஞ்சநேயருக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அதை நேற்று கடனை செய்யலாம்னு சொல்லி வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிக்கிருக்கேன். ஓஹோ, அப்படின்னா அடி வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. எனக்கு கொஞ்சம் வேண்டுதல்லாம் இருக்கு, அவர்கிட்ட சொல்லி அப்ளை பண்ணி நிறைவேற்றி கொடுறி. இப்ப என்ன நிறைவேற்றி கொடுத்துருவோம். உனக்கு என்ன பெருசா ஆசை இருக்க போது? என்ன தனி வேண்டுதல் வைக்க போற? சிக்கன் பிரியாணி திங்கணும், மட்டன் பிரியாணி திங்கணும், இறால் திங்கணும் ஏதாவது வேண்டியிருப்ப, அதானே? அதுக்கு எதுக்கு ஆஞ்சநேயர் வரணும்? அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் உனக்கு. கரெக்ட், நீ ஒருத்திதாண்டி என்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. சூப்பர் டி சூப்பர். அப்புறம் நான் உன் வேண்டுதல் என்னடி சொல்லவே இல்ல? அதுவா, பரமு சீக்கிரமே மாசம் ஆயிட்டானா ஆஞ்சநேயருக்கு 108 வெத்தலையில ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை கட்டி போடுறேன்னு வேண்டியிருந்தேன். அதான் இன்னைக்கு சனிக்கிழமை, அதை நல்லபடியா நிறைவேற்றலாம்னு சொல்லி இந்த வீடு வாசல் சுத்தம் பண்ணிக்கிறேன். அப்புறம் கிளீன் பண்ணிட்டு சாமிக்கு இது வடை சுட்டுட்டு உளுந்த வடை சுட்டுட்டு அப்படியே இந்த வெத்தலையில 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை கட்டி கொண்டு போய் கோயில போட்டு சாமி கும்பிட்டு வரணும். நான் வேண்டிய மாதிரி சீக்கிரமே குழந்தை நின்றுச்சுல, அவர் நிறைவேற்றி கொடுத்தாருல அப்ப ஆஞ்சநேயர், அதை நம்ம கரெக்டா செய்யணும்ல, மறந்துடுவோம்ல. சூப்பர் சூப்பர், இன்னைக்கு உளுந்த வடையா? அப்புறம் உங்க அப்பா ஆஞ்சநேயருக்கு படைச்ச உளுந்த வடையில 2 என் பக்கம் தள்ளு, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். பாட்டி கண்டிப்பா இன்னைக்கு எல்லாத்துக்கும் இலையில எதுவும் சாப்பாடு, வடை பாயாசம் அப்பளம் எல்லாமே வைக்கிறேன், கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் எல்லாம் இருக்கு, நல்லா வயிறார சாப்பிடுங்க. என் மனசு நிறைஞ்சிருக்கு, வேண்டிய மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல, அதனால 4 பேருக்கு வகுத்து கூட சோறு போடணும்ல. இன்னைக்கு நல்லபடியா சாப்பாடு தடப்பட விருந்து. ஹை ஜாலி, இப்படின்னா டெய்லி ஒருத்தி மாசமாக்கி விட்டுறலாம். அடுத்து யார் இருக்கா நம்ம வீட்டுல? வெண்ணிலாவே இருக்கா, அவ இன்னொரு குழந்தைய மாசமாயிட்டானா அப்போ ஒரு விருந்து. சரி பாட்டி, வீடு தொடச்சு 1 வாரம் ஆகி போச்சு, ஒரே அழுக்கு. அந்த சோப்பு தண்ணி போட்டு ஊற வச்சு விட்டுட்டு நான் போய் 2 துணி இருக்கு அப்படியே ஊற வச்சுட்டு வந்துடுறேன். ஊறட்டும், நீங்க பார்த்து நடங்க, வலி கீழே வந்துட போறீங்க. நீ தொடடி, நான் போய் உட்காந்து டிவி பார்க்க போறேன். சரி கொஞ்ச நேரம் சோப்பு நேரம் ஊறட்டும், அப்பதான் தரையை தொடச்சா சுத்தமா இருக்கும். நல்லா பிசுக்கு பிசுக்குன்னு காலை வைக்க முடியல. வாரத்துக்கு 2 தடவை தொடக்காட்டினா வீடு பிசு பிசுன்னு ஓது. சரி ஊறட்டும், நம்ம போய் துணிமணி ஊற வச்சு விட்டுட்டு 2 ஏனம் கிடக்கு அதை வளைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சு எடுத்துக்குவோம். என்ன புஷ்பா, அழுக்கு எது இருந்தா கொண்டு வந்து கொடுமா, கையோட ஊற வச்சு விட்டுறேன் சோப்பு தண்ணி போட்டு. எங்க ஒருத்தையும் காணா. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்டா, வடை சுடணும்டா, அது இதுண்டா என்ன செய்யறாங்க அங்கம்மா? இன்னைக்கு தடவுடல சாப்பாடுலாம் செய்யணும் இருந்தாலே இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சி போடணும். ரொம்ப நாள் ஆயிப்போச்சு இலை ஓடி சாப்பிட்டு. முந்தையெல்லாம் அடிக்கடி வாழை இலை சாப்பாடு போடுவா வகை வகையா ஆக்கி. இப்ப இந்த மருமக மாசமானதுல இருந்து எங்க அவளை கவனிக்கவே நேரம் சரியா போகுது. நமக்கு ஒரு வகையா சோறாகி போட மாட்டேங்கிறா. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம் அப்படின்னு நல்லா சாப்பிடணும் சீனியம்மா. ஐயோ இடுப்பு ஒடிச்சு விட்டுட்டாளுகளே, யார் இப்படி சோப்பு நிறைய போட்டது? மயக்கமா வருது. ஜாமதி இப்படி கத்துது, டிவி கூட பார்க்க மாட்டேங்குது, சும்மா கத்திக்கே இருக்கு. எங்க இருக்கு? என்ன அது கால் கடியில கிடக்கு? ஐயோ சமந்தி சமந்தி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி படுத்து கிடக்கீங்க? போய் உள்ள ரூம்ல தூங்காம ஹால்ல வந்து தூங்கி கிடக்கீங்க. அது சோப்பு தண்ணில படுத்து தூங்கி இருக்கீங்க. சமந்தி எந்திரிங்க சமந்தி, சமந்தி எந்திரிங்க சமந்தி. என்ன சமந்தி மூச்சு பச்சலாம் படுத்து கிடக்கீங்க? ஐயோ அங்கம்மா அங்கம்மா, அடியே வெண்ணிலா சரசே எல்லாரும் ஓடியாங்கடி. என்னாச்சு பாட்டி, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இப்பதான் நான் பேசிட்டு போனேன். ஐயோ இங்க வாடி, இங்க வந்து பாடி உன் மாமியா நிலைமைய எப்படி மயங்கி கிடக்குன்னு வாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, உயிர் இருக்கா இல்ல போய் சேர்ந்துருச்சான்னு தெரியலடி, மூச்சு பேச்ச காணாமேடி. ஐயோ அத்தை அத்தை, உங்களுக்கு என்னதாச்சு? அத்தை எந்திரிங்க அத்தை, அத்தை அடியே அதுதான் சொல்லிக்கிருக்கேன். உங்க அத்தை எந்திரிக்க மாட்டேங்கிறா, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கான்னு நீ வேற நொத்த நொத்தனுக்கு இருக்க. 4 எத்திர போறா. என்ன தண்ணி எதுக்கு நீ தொளிச்சு பாருடி என்ன ஆச்சுன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? என்ன செஞ்சீங்க 2 பேரும் சேர்ந்து? அம்மா அம்மா வந்துட்டாயா? வந்துட்டா பாச மலர். அம்மா மேல அப்படி பாசத்தை கொட்டுற மாதிரி வந்துருவா. அன்னைக்கு பல்லு வலின்னு துடிச்சு கிடந்துச்சு, அன்னைக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை பட வலிய காணா, நான் அதை தக்காளுத இன்னைக்கு வந்துருச்சு. அம்மா அம்மா அம்மாண்டு. அங்கம்மா என்னடி செஞ்ச? காலையில எங்க அம்மாட்ட பேசிட்டு தான் போன, நல்லா தான் இருந்தாங்க. பேண்டு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க, என்னடி பண்ண? தெரியல மதினி, நான் போய் துணிமணி துவைக்க ஊற வைக்க போயிருந்தேன், சோப்பு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு போயிருந்தேன். இவங்க எப்படி கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க எனக்கும் தெரியலையே. தரையில சோப்பு தண்ணியை போட்டு ஊற வச்சுட்டு எங்க அம்மா வலிக்கு விழுக வச்சுட்டு வேணும்னு சரி பண்ணிருக்கியா? நீ வேணும்னே சோப்பு தண்ணி ஊற வச்சு அதுல வந்து எங்க அம்மா விழுகணும்னு பிளான் பண்ணி தாண்டி பண்ணிருக்க. நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. அவ சோப்பு தண்ணி ஊற வச்சுட்டு எடுத்து சொல்லிட்டு தான் போனா, பார்த்து கீழே விழுந்துடாதீங்க வலிக்கு ஊற வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தாண்டி போனா. அவன் மேல தப்பு இல்ல, உங்க அம்மா கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்காம மேல உடியே பார்த்துட்டு வந்திருக்கோம். அது கீழே விழுந்ததுக்கு அவன் நடி பண்ணுவா. உங்க எடுத்து சொல்லிட்டு போனால கீழே விழுந்துருவீங்கன்னு, அதே மாதிரி எங்க அம்மாட்ட போய் சொல்லிருக்கணும்ல, வேணும்னு சொல்லாம போயிருக்கா அவங்க விழுறோன்னு சொல்லி. மதினி நீங்க வாடகை எதுவும் பேசாதீங்க, அவங்க ரூம்ல படுத்து தூங்கி இருந்தாங்க, அவங்க என்ன வரவா வராங்க, நம்ம அவங்களும் தொடச்சிரும் சொல்லி தான் பேசாம போனேன். அவங்களை போய் வைக்கிற எனக்கு கிடைக்க போகுது. என்னத்தாச்சு? ஏன் ஒரே சத்தமா இருக்கு? ஐயா என்ன அப்பதான் இங்க வந்து படுத்து தூங்கி இருக்கு? தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருந்திருக்குமோ? ஒருவேளை நைட்ல வந்து படுத்து தூங்கிச்சோ? இல்லம்மா, அவங்க சோப்பு தண்ணியில அழிச்சு விழுந்துட்டாங்க ஓல பாவம், அதே மயங்கி விழுந்துட்டாங்க.
சும்மா சொல்றா, இவ வேணும்னே சோப்பு தண்ணியை ஊத்தி சரி பண்ணி எங்க அம்மாவை வேணும்னே விழுக்காதட்டன்னு சொல்லியே பண்ணிருக்கா. இவதே எல்லாத்துக்கும் காரணம். இன்னைக்கு அண்ணன் வரட்டும். ஐயோ, சோப்பு தண்ணில வழுக்கி விழுந்துருச்சா? பார்த்து வர வேணாமா? இந்த அப்பத்தா இப்படியா வந்து விழுகும்? சும்மாவே தர வழுக்குது. இது சோப்பு தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்களே, தெரிய வேணா? பாத்தியாடி, எங்க அம்மா அவளுக்கு போய் சரியா போச்சு வயசான கட்ட. இதே ஒரு மாசமா இருக்க மருமக விழுந்திருந்தா என்ன பண்ணுவ? இந்த மாதிரிலாம் வீட்டுல அஜாகிரதை வேலை பண்ணாத. வீட்டு வேலை பார்த்தீங்கன்னா ஒழுக்கமா பாரு. கையோட தொடச்சு விட்டு போய் அடுத்த வேலையை பார்க்கணும். ஆத்துல ஒரு ஆள் சேத்துல ஒரு ஆள் வச்சு தெரியாத. இந்த மாதிரி பண்ணி தெரிஞ்ச நாளைக்கு இது ஒரு மருமகளுக்கே வினையா முடியும் சொல்லிட்டேன். ஐயோ, மதினி சொல்றது கரெக்ட் தான். இதே மாதிரி புஷ்பா விழுந்திருந்தா என்னத்துக்காக இருந்த நிலைமை? அந்த ஆஞ்சநேய பகவான் தான் காப்பாத்தி கொடுத்துருக்காரு நல்லபடியா. ஏதோ அத்தை விழுது போய் பரவாயில்ல, ஏதோ வயசானவங்க குறுக்கோ முதுகோ உடஞ்சாலும் சமாளிச்சுக்கலாம். அந்த பிள்ளை விழுந்துருந்துச்சுன்னா என் வீட்டு வாரிசு என்னத்துக்காக இருக்கும்? அப்பா ஸ்ரீ ராமஜெயம் ஆஞ்சநேயா, நீ தாப்பா காப்பாத்தி கொடுத்துருக்க. உனக்கு அடுத்த வாரம் ஒரு வெத்தலை மாலை வாட்டி போடுறேன்ப்பா. ஏண்டி, நான் எங்க அம்மா விழுந்தாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி அடுத்த வாரம் ஒரு வெத்தலை மாலைன்னு சொல்லி ஆஞ்சநேயர் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கியா? மதினி அப்படிலாம் பேசாதீங்க மதினி. கடவுளோட துணை இருக்க போய் ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு நல்லதுன்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த பிள்ளை விழுந்திருந்தா என்ன செய்யறது? அதுக்காண்டி சாமிகிட்ட கும்பிட்டு வேண்டிக்கிட்டேன். நீங்க வாட்டுக்கு எதுவும் பேசி தெரியாதீங்க. ஏய், ஆளாளுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறதே எப்படி? கிளவி என்னன்னு பார்த்து எழுப்புங்கடி, போய் சேர்ந்துற போகுது. நான் எங்க இருக்கேன்? என்ன ஆச்சு எனக்கு? யாரு இங்க எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க இப்படி பேரு? உங்களுக்கு என்ன ஆச்சு? எந்திரிங்க, மெது வந்துருங்க, கை பிடிச்சு. என்னது அத்தையா? நான் உனக்கு அத்தையா? ஏமா நீயே எனக்கு அத்தை மாதிரி இருக்க, நீ என்னைய அத்தன்றியா? யாருமா நீ? உன் பேர் என்ன? ஐயோ அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க, இப்படி பேசிக்கிட்டீங்க. ஏமா என்ன மொளை இருக்கீங்க லூஸ் மாதிரி? அம்மாவா? நீ யாரு நீ மொட்டச்சி என்னைய அம்மான்ற? அவ்வளவுதான் பாத்துக்க, நீயே கிளவி மாதிரி இருக்க, நீ என்னைய அம்மான்றியா? ஐயோ சம்மந்தி, வாட் ஹேப்பன்? உங்களுக்கு என்ன ஆச்சு? சம்மந்தியா? நீங்க யார் பாட்டி என்னைய சம்மந்தின்றீங்க? நான் இன்னும் கல்யாணமே ஆகாம இருக்கேன், என்னைய போய் சம்மந்தி கிமந்தின்னு கூப்பிடுறீங்க நீங்க? பாட்டி இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். எப்பத்தா உனக்கு என்னதே ஆச்சு? எதுக்கு உளறிக்கிட்டு இருக்க? எனது அப்பத்தாவா? என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நான் உனக்கு அப்பத்தாவா? நான் உனக்கு தங்கச்சி. என்னைய போயிட்டு நீ அப்பத்தாக்கு பத்தான்னு பேசிட்டு இருக்க? ஐயா, இந்த வீட்டுல எல்லாருமே பைத்தியமா இருப்பீங்க போல இருக்கு. இது யார் வீடு? நான் எதுக்கு இங்க இருக்கேன்? ஐயோ, அத்தைக்கு கீழே விழுந்தலே என்னமோ ஆகி போச்சு போலயே. எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா? நம்ம யாருமே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அட கடவுளே, நான் என்ன செய்வேன்? அவர் வந்து அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஹை ஜாலி, சம்மந்தி எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். நோ கண்டிஷன். ஆமாங்க பாட்டி, நீங்க ரொம்ப நேரமா சம்மந்தி சம்மந்தின்றீங்களே, யார் அந்த சம்மந்தி? அவனும் அவ்வளவு பெரிய ஆளா? அப்படியா மறட்டுவா எல்லாத்தையும்? எப்பா ஜாலி, இதுக்கப்புறம் இந்த கிழவி தொல்லை இல்லாம இருக்கலாம். எல்லாம் நொய்யு நொய்யு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மறந்துருச்சு. பாத்தியாடி, பாத்தியா? ஒரு நாள் இப்ப எங்க அம்மா என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க பாரு. நல்லா இருந்தவங்களை இப்படி பைத்தியம் ஆக்கி விட்டுட்ட. இப்ப சந்தோஷமா உனக்கு? எங்க அண்ணன் வரட்டுண்டி, இதுக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். உனக்கு இருக்கட்டும், நீ வச்சுக்கிறேன். இந்த அத்தை வலிக்கு விழுந்து இப்படி பைத்தியம் ஆனதுக்கு பதிலா இந்த நாத்தனார் அரிக்கிற விழுந்து பைத்தியம் ஆயிருக்கணும். சந்தோஷமா இருந்திருக்கலாம். இவ தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. கொசு உனக்கு அநியாயம் பண்றா. இவளுக்கு ஒரு நாள் சோப்பு நிறைய ஊத்தி விட்டுற வேண்டியதுதான். எத்த எத்த நல்லா யாவப்படுத்தி பாருங்க. என்னைய பாருங்க, நான் தான் உங்க மருமக அங்கம்மா. ஏமா குண்டு பொம்பளை, உனக்கு எத்தனை சொன்னாலும் தெரியாதா? சும்மா இருப்பதில் அத்தை அத்தன் இருக்கிற மூஞ்சிய பாரு மூஞ்சிய. நீயே பாக்கிறதுக்கு 7 கழுத வயசான கிளவி மாதிரி இருக்க. நீ என்னைய மனசாட்சி இல்லாம அத்தன்ற. எனக்கு வயசு எத்தனை நினைக்கிற? இப்பதான் 18 முடிஞ்சு 19 வயசு நடக்குது. என்ன போய் அப்படி பேசிட்டு இருக்க? மனசாட்சி வேணா கொஞ்சம் நாள் பொம்பளை கிச்ச. ஓஹோ, 18 முடிஞ்சு 19 நடக்குதா? நல்லா காமெடியா தான் இருக்கும் போல. அதுக்கப்புறம் ஐயா, என்ன ட்ரெஸ் இது? கிளவியை கட்டுற சேர மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு யார் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டது? இந்த வயசுல போட ட்ரெஸ்ஸா இது? கொஞ்சம் இருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இந்த துணியை போட்டுட்டு இருந்தா அப்புறம் என்ன எல்லாரும் நீ அப்பத்தா சம்மந்தி அத்தனை தானே கூப்பிடுவீங்க? வயசு இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்ல. யாரும் இந்த மாதிரிலாம் போட்டு விட்டாங்களோ? சரி, நான் போய் தள்ளிக்கு எடுத்து போய் துணி மாத்திட்டு வரேன். என்ன பாட்டி, அத்தை இப்படி கிளம்பிட்டாங்க, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? என்ஜாய் பண்ண வேண்டியதா, ஜாலியா ஃப்ரீ ஷோ பார்க்க வேண்டியதா. எத்த இதுக்கு எதுக்கு நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கிடக்கீங்க? அது தொல்லை இல்லாம ஜாலியா இருக்கலாம்னு நை நைன்னு நினைச்சாலும் புலம்பிட்டே இருக்குது. கிளவி நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாம், விடுங்க. திடீர்னு எப்போ நினைவு வரும். நினைவு தெரியாதுன்னா பரவாயில்ல, நம்மள யாருன்னு தெரியாதுன்னா கூட பரவாயில்லம்மா. அதே என்னமோ தனக்கு 18 வயசு 19 வயசுன்னு சொல்லிக்கிருக்கே, அது வாலிப வயசுக்குள்ள போயிருச்சு. இப்ப இது எப்படி சமாளிக்கிறது நம்ம? இதுக்கப்புறம் இந்த சம்மந்தி என்ன நான் கூத்து போன போதோ ஒண்ணும் தெரியலையே. ஏண்டி பங்கஜம், எங்க ரெடியா நிக்கிற? இல்லனா நம்ம அங்கம்மா இருக்கால, அவ இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை செலுத்துறேன்னு வேண்டி இருந்தா, நீங்களும் வாங்க மாமி, அதை எப்படி செலுத்துறது என்னன்னு கூட இருந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அதான் போலான்னு சொல்லி ரெடி ஆகி நிக்கிறேன். அவர் இன்னும் காணாமே, இந்நேரம் வந்திருக்கணும். இந்த டயத்துக்கு வரேன்னு சொன்னா, இன்னும் ஆளை காணா. அதான் காத்துட்டு இருக்கேன் மாமா. அது சரி பங்கஜம், இன்னைக்கு என்ன மனுஷா கட்டிட்டு இருக்க? ஆமாண்ணா, அங்கம்மா என்ன மடிசாரில பாக்கணும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தா. அவ எலிப்பாட்டி இருக்காளே, அவளும் கேட்டுட்டே இருந்தா. சரியா, அதான் இன்னைக்கு கட்டலாமேன்னு கட்டுனேன். சும்மா சொல்லக்கூடாது பங்கஜம், புது பொண்ணுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிற இன்னமும். போங்கண்ணா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஐஸ் வைக்கிறதே வேலைதான். அப்படியா? பூமாரி எங்க போயிட்டு ஆளவே காணா? அப்பா நான் இங்க இருக்கேன். என்னம்மா பூமாரி எங்க போயிருந்த? ஆளே காணா வீட்டுக்குள்ள? இல்லப்பா, இந்த ஊரை அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தேன். நல்லா சூப்பரா இருக்கு. அதான் கொஞ்சம் போட்டோஸ்ல எடுத்துட்டு வந்தேன் போயிட்டு.
ஏண்டி பூமாரி, என் கூட வரியா? கோயிலுக்கு போறோம், நானும் அங்கம்மா ஆண்டி எல்லாம் கோயிலுக்கு போறோம், நீ வரியா? அம்மா போங்கம்மா, உங்களோட போருமா. டெய்லி கோயிலுக்கு தானே போயிட்டு இருக்கோம். நான் போயிட்டு அந்த மது அவங்க கூட நம்ம விளையாடிட்டு வரேம்மா. அவங்க நல்லா பேசுறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பொம்மி மது அவங்க பார்த்து பேசிட்டு வரேம்மா. கேடி பூமாரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன், வந்து வீட்டுல இரு. பூமாரியும் உன்னை மாதிரி இங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டா போல இருக்குது. இங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ, என் சமந்தி செல்லும் இந்த பாதை யாதான் யாதான் அறிவாரோ. யாருடி இது? அங்கம்மா வீட்டுல இருப்பாங்களே அந்த பாட்டி தானே? ஆமாண்ணா, அவதான் எலிப்பாட்டி தான். அப்பனா அங்கம்மா வந்துட்டு இருக்கா போல இருக்குது. அதான் இவங்க வராங்கள முன்னாடி, பின்னாடி அங்கம்மா வந்துட்டு இருப்பா. யானை வரும் முன்னே மணி யோசி வரும் பின்னேன்னு, இவ வந்தா அவ வந்துருவா. ஹாய் மாமா, ஹாய் மாமி. மாமி, என்ன மாமி மடிசாரெல்லாம் கட்டி கலக்குறீங்க, சூப்பரா இருக்கீங்க. ஆமா பாட்டி, கோயிலுக்கு போக தான் ரெடியாகி நின்றுட்டு இருக்கேன். எங்க அங்கம்மாவை காணா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அதுவா, அது ஒரு சோக நிகழ்ச்சி நடந்துருச்சு எங்க வீட்ல. அதனால அங்கம்மா இன்னைக்கு கோயிலுக்கு வர மாட்டாள். என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அதுவா, கோயிலுக்கு போறதுக்காக அங்கம்மா காலையிலே வீடு வாசல்லாம் தொடச்சிட்டு இருந்தா. அந்த சோப்பு நரையில வலிக்கி என் ஜமந்தி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தாக பூராத்தையும் மறந்து 18 வயசுக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டாங்க. பகவானே, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? அந்த அம்மாவுக்கு என்னாச்சு? பழசெல்லாம் மறந்துட்டாளா? இல்ல இல்ல, பழசெல்லாம் மறக்கல. பழசு மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. புதுசா பூரா மறந்துட்டாங்க. 18 வயசு வரைக்கும் நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க போல இருக்கு. 18 வயசுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் மறந்துட்டாங்க. அட பகவானே, என்ன சோதனை இது அங்கம்மாவுக்கு? பாவம் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாலே, அவ மாமியாருக்கு இந்த மாதிரி ஆயிட்டே. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, அது சரியாயிடும். திடீர்னு ஒரு அடிப்படத்துல அதிர்ச்சியில மறந்துருப்பாங்க. திரும்ப ஏதாவது ஒரு அதிர்ச்சி நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. அவங்களை கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. என்ன சாமி சொல்றீங்க? திரும்ப ஒரு அதிர்ச்சி வந்தா ஞாபகம் வந்துருமா? வரக்கூடாது, அவங்க அப்படியே தான் இருக்கணும். அப்பனாதான் நாங்க சுதந்திரமா இருக்க முடியும் இந்த வீட்ல. இல்லாடினா கண்டிஷன் நாயகி கண்டிஷன் போட்டு கொன்றுவாங்க. பாவம் அந்த பாட்டி, அப்படிலாம் சொல்லாதீங்கோ. நீங்க வேற மாமி, அந்த பாட்டி உங்களை பாவம் நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களை கூவமாக்கிறோம். அதெல்லாம் கிடக்கட்டும். எனக்கு ஒரு நாள் மடிசார் கட்டி விடுங்களேன் இந்த மாதிரி. அதுக்கு என்ன பாட்டி, பேஷா கட்டி விடுறேன், நாளைக்கு கட்டி விடுறேன் உங்களுக்கு. சரி சரி, நான் கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போறேன். என்னை தேடுவாங்க, போயிட்டு வரேன். பாவனா அந்த பாட்டி நல்லா பேசுவா அழகா. என்னங்க மாமி, ஏதுங்க மாமின்னு. அவங்களுக்கு இப்படி ஆயிடுத்தே. ஏண்டி அத்தைக்காரி காலில இருந்து ஆளவே காணா, என்ன பண்ணுதுன்னு தெரியல. உள்ளதான் இருக்கும், திடீர்னு வந்தாலும் வந்துகிட்டு இருக்கோம். மெதுவா பேசு. என்னம்மா அவளுக்கு பாட்டுல சாவகாசமா உட்காந்து பேசிக்கிருக்காளுங்க. நைட்டே பிரச்சனை வரும்னு பார்த்தே, ஒன்றும் வரல. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லாம அமைதியா உட்காந்துருக்காளுங்க கமுக்கமா. ஏய், அத்தை வந்துருச்சுடி, வரட்டும்டி. அத்தை இன்னைக்கு சொத்தையாக்கிடுவோம். ஏண்டி நீ கொண்டு வந்து கொடுத்த பழத்துக்கு சாப்பிட்டதுக்கு ராத்திரியே ஆபாசம் ஆயிருக்கணுமேடியே. இன்ன வரைக்கும் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை நட்டுச்சி கமுக்கமா மறைச்சிட்டு உட்காந்துருக்காளா வெளியில சொல்லாம? அதேம்மா ஒன்றும் தெரியல, செஞ்சாலும் செய்ப்பா. உண்மை சொன்னாம நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படின்னு கூட மறைச்சு வச்சுக்கிட்டு பேசாம கமுக்கமா உட்காந்துருக்கோலாமா அவ. என்னங்கடியே பேத்தியலா, என்ன செய்றீங்க? 2 பேரும் தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? ஆ, தூங்கி எந்திரிச்சிட்டாமாச்சி. நாங்க எந்திரிச்சிட்டோம் எப்பயோவும். உங்களை தான் பார்த்தோம். சரி, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு எழுப்பல. என்னம்மா பரமு, வாந்தி மயக்கம்லாம் எப்படி இருக்கு? கிறக்கம்லாம் முத மாதிரியே இருக்கா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? பாத்தியாம்மா, அபாசம் ஆனதை அவங்க அம்மாச்சிட்டு கூட சொல்லாம வச்சிருக்காங்க போல. கேள்வி அதனாலதான் தெரியாம மயக்கம் இருக்கா, வாந்தி இருக்கான்னு கேட்டுருக்கு. மாமா என்னன்னு போய் கேட்போம். ஆமாடி, பயங்கரமான ஆளுவார் பழக 2 குட்டி செஞ்சு சேர்ந்த ஆளுங்கன்னா அப்படித்தான் போல. முழு பூசணிக்காய் சோத்துல அமைக்கிடுவாளுக போல. வா, என்ன அனுப்பி கேட்போம். இல்லம்மாச்சி, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் வாந்தி மயக்கெல்லாம் பரவாயில்லாம இருக்கு. நல்லா சாப்பிட முடியுது. அத்தை வேற நல்லா ஃப்ரூட்ஸா கட் பண்ணி கொடுத்து சாப்பிடுன்னு கெஞ்சுறாங்க ரொம்ப. அவங்க அன்பு தொல்லை தாங்கவே முடியல. என்னடி சொல்ற? உங்க அத்தைகாரியா? அவளா கட் பண்ணி கொடுத்தா? நம்பவே முடியலையே, எங்கேயோ இடிக்குதே. ஏன் இப்ப என்னவா? என் மகன் பொண்ணு அடிக்கணும், அறுத்து கொடுக்க கூடாதா? நான் அதை கூட செய்ய மாட்டானா? நான் அம்புட்டு மோசமானவளா? இங்கேவே இருக்காளா? அறுத்து கொடுக்கலாமா? எப்படியா மருமகள் நல்லபடியா வச்சுக்கிட்டா சரித்தேன், நான் ஒன்னும் சொல்லல. ஏமா பரமே, உடம்புக்கு ஒண்ணும் இல்லையில, ஒரு மாதிரி டயர்டா இருக்கிய. என்னண்டோ எதுவும் செய்யுதா உடம்புக்கு? வகுத்துக்கு வலிக்குதா? ஏன் அப்பத்தான் உடம்புக்கு ஏதாவது செய்யணுமா, இல்ல வயிறு வலிக்கணுமா? நீங்க கேட்கிற மாடர்னேஷன் சரியில்லையே. ஏய், நான் உங்ககிட்ட அடி கேட்டேன், நீ பேசாம இரு. நான் சின்ன பொண்ணு கேட்டேனா? பரமு தானே கேட்டேன். வாய முடிச்சு பேசாம இரு. ஒன்னும் இல்ல அப்பத்தான், நல்லாத்தான் இருக்கு உடம்பு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லையடி, உன்னை பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கே. கருவு நல்லா இருக்க மாதிரி தெரியலையடியே. ஸ்ட்ராங்கா இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி தெரியுது மூஞ்சியெல்லாம் பாக்குறதுக்கு. என்னமோ கருவுல பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுதேடியே. அதானே, என்னமோ கருப்பம் கலைஞ்ச மாதிரியே தெரியுது உன்னை பாக்குறதுக்கு. ஒரு வெடிப்பில்லாம இருக்கேம்மா. அதான் நினைச்சேன், அத்தாலும் மகள் நல்லனமா வந்து பேச மாட்டீங்கல்ல. இந்த மாதிரி எதனாலும் குதர்க்கமா தானே பேசுவீங்க. ஏமா அறிவு இருக்கா?
மாசமா இருக்க பிள்ளைகிட்ட வந்து கற்பம் களைஞ்ச மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு பயமாத்துறீங்களே. நீங்களாம் பிள்ளைய பார்த்தவ பேர் வச்சவ தானே. நாங்க ஒண்ணும் கட்டணமா சொல்லல, நல்ல இடத்துலன்னு சொல்றோம். எங்களுக்கு என்னமோ ஒன்றும் சரிப்பட்டு வரல. எதுக்கும் ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரது நல்லது. கரு நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. அவ வாட்டுக்கு சின்ன பிள்ளை தெரியாம இருக்க போறா. என்ன அடி பாருங்க இவளு இப்படி சொல்லி தர்றாளுங்க. என்ன உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஏமாச்சி உனக்கு விஷயம் தெரியாதுல்ல. நேற்று இந்த அத்தை அன்னாச்சி பழத்தையும் பப்பாளி பழத்தையும் கட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துச்சு சாப்பிட சொல்லி. நல்ல வேளை அம்மா அந்த பழம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு புஷ்பா மதினி சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு அது சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் சாப்பிடல. இது என்ன பண்ணுச்சு, என் முன்னாடி நீ சாப்பிடணும்னு சொல்லிருச்சு. தண்ணி எடுக்க போயிருந்துச்சுல, அந்த கேப்ல நான் போட்டிருந்த நைட்டி சின்ன பொண்ணுக்கு போட்டு உட்கார வச்சுட்டு அவ உட்காந்த நேரத்துல நான் உட்காந்துக்கிட்டேன். எனக்கு பதிலாக சின்ன பொண்ணு தான் சாப்பிட்டா என்னைய மாதிரி. அது நான் தான் அந்த பழத்தை சாப்பிட்டேன்னு நினைச்சு நேரம் ஆபாஷன் ஆயிருக்குன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கு. அடி பாவி மகளே, இம்புட்டு மோசமான சிரிக்கையாவா இருந்திருக்கா இப்ப? ஒரு வகுத்துல இருக்க பிள்ளைய அழிக்க நினைச்சிருக்காளே. இப்படிக்கு எம்புட்டு குசும்பு இருக்கு. இவ்வளவு சும்மா விடக்கூடாது இன்னைக்கு. ஏமாச்சி அவசரப்படாதம்மாச்சி. நம்ம என்ன நடந்துச்சுன்னே காமிச்சுக்க கூடாது. என்ன தெரியாத மாதிரி இருந்துக்கிறணும். தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மேற்கொண்டு பெரிய பெரிய பிளான்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியா இருப்போம். அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். அவங்களே மண்டை குழம்பி போயிடுவாங்க. சரி உனக்காண்டி நான் பேசாம இருக்கேன், அப்புறம் பேசிக்கிடுவோம். ஏண்டியே அவ அம்மாச்சி அவளை நமக்கு சூசூன்னு பேசுறாங்களே, என்ன பேசுறாங்க? அதேமா எனக்கு ஒன்றும் தெரியல என்ன பேசுறாங்கன்ட்டு. ஆனா ரெண்டு நட்டத்தையும் நல்லா இருக்காளுகளே, தெளிவா மூஞ்சி வருத்தம் இல்லாம இருக்காளுமா. அப்பாஸ் நான் நேரம் வருத்தமா இருக்கணும்ல. ஏன் ரெண்டு பேரும் போய் உட்காந்துருக்காளுங்க? என்னமோ கல்யாணத்தனம் பண்றாள். இது எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அத்தை என்னங்க போய் யோசிச்சிருக்கீங்க? இன்னைக்கு என்ன பழம் உங்க மருமகளுக்கு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க அத்தை, நல்லா சாப்பிடட்டும். அவ பழம் சாப்பிடுவா கொஞ்சம் நல்லா இருக்கும். மூஞ்சியே தெளிச்சியா இருக்கு பாருங்களேன். நீ உன் ஜோலியை பாத்துக்கிற. எனக்கு தெரியும் என் மருமகளுக்கு என்ன பழம் கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். வந்துட்டா பெரியவ மாதிரி. அவளை கொடுக்கலாம் இப்படி நீ தின்னுடாத. ஐயா நான் ஏன் அதெல்லாம் சாப்பிட போறேன்? எனக்கெல்லாம் பழமே பிடிக்காது. நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். உங்க மருமகளுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துக்காங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பாத்தியாமா அந்த நட்டத்துக்கு நக்கலை பாத்தியா? வாய் எப்படி வச்சுட்டு பேசுறான்னு சொல்லி அந்த கொமட்டில் அப்படி குத்தணுமா அவளை? சரி நீ கிச்சனுக்கு வா, நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இங்க எதுவும் பேச முடியாது. உன் மாமியார் இருக்கா. என்ன பரம அத்தை எப்படி அலற விட்டோம் பாத்தியா? அதுக்கு ஒன்றும் புரியல. தலையும் புரியாம காலும் புரியாம அப்படியே குழம்பி போய்க்கிருக்கு. ஏண்டி அவளுக்கு எம்பிடு திமிர் இருந்தா? மொத ஒரு உள்ள மாசமா இருக்கு. அந்த பிள்ளைக்கு பப்பாளி பழத்தையும் அன்னாசி பழத்தையும் கொடுத்துருப்பாளுங்க. இவளுகளை வீட்டுல வைக்க கூடாதுடி. முதல்ல ஆத்தாளின் மகளை விரட்டி விடணும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உங்க மாமே வரும்னு சொல்லி சும்மா விளக்கமாத்த எடுத்து சாத்த சொல்லிடுவேன். நீங்க சொன்னாப்ப நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் பையன், நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு மேற்கொண்டு இவ பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவா. நம்ம பைத்திய மாதிரி தெரியாத மாதிரியே இருக்கணும். தூங்குற மாதிரியே நடிச்சாதே இவட்டில நம்ம பழைக்க முடியும் போல இருக்கு. ஆமாமாச்சி, அது எது வேணாலும் செய்யட்டும். இந்த சின்ன பொண்ணு இருக்கப்ப அது எதுவுமே செய்ய முடியாது. நீ ஒன்றும் கவலைப்படாம இரு. ஃப்ரீயா இருமாச்சி, டென்ஷன்லாம் ஆகாத. என்னை மீறி எதனா செஞ்சிடாது. என் வீட்டில் அது பருப்புலாம் வேகாது. நான் பார்த்துக்கிறேன் பரம பத்திரமா. ஆமாமாச்சி, இவ வந்துட்டாள்ல சின்ன பொண்ணு. நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோமாச்சி. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. அம்மாட்ட இதை பற்றிலாம் சொல்லாத. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, தேவையில்லாமல் பயப்படுவாங்க அப்புறம். இந்த அத்தைக்கு இப்படி ஆகி போச்சே, நான் என்ன பதில் சொல்ல போறேனோ தெரியலையே. எங்க வீட்டுக்கார் வந்தா அவர் வேற தோட்டத்துக்கு போயிருக்காரு. இது வேற இப்படி ஆகி போச்சு. வந்து கேட்டாருன்னா எப்படி சொல்லி சமாளிக்கிறது? ஆத்தாவுக்கு ஒண்ணுனா தாங்கவே மாட்டாரு என் புருஷன். அப்படியே கலங்கி போயிடுவாரு. விடுறி, நீ என்ன வேணும்னே உங்க மாமியா புடிச்சு தள்ளி விட்ட? அதான் போய் வலிக்கு விழுந்துச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? மாப்பிள்ள வாட்டு நான் சொல்லிக்கிறேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாம உட்காரு. ஆமாங்க, நீங்க என்ன செய்வீங்க? அது ஒரு இடத்துல சும்மா இருக்கணும். அது பாட்டு அன்னைக்கு நல்லா விருந்து சாப்பிடலாம்னு சொல்லி மேல வாத்திக்கே நடந்து வந்திருக்கோம். அது விழுந்துருச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மாமா வாட்டு நாங்களாம் சொல்றோம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு ஒன்றும் சொல்ல மாட்டாரு, என்னையும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் மனசு வேதனைப்படுவார்ல, அம்மாவுக்கு இப்படி ஆகி போயிடுச்சுன்னு. அதே கஷ்டமா இருக்கு. அது கேட்கட்டு உன் மாமியா லூஸ் எங்க காணா? என்ன வேலை பண்ணிக்கிறக்கோ தெரியலையே. படுத்து தூங்கிடுச்சா? தெரியல என்ன செய்யுதுன்னு. அப்படிலாம் சொல்லாத வாட்டி லூசுண்டு. பாவத்தை எப்படி இருந்த ஒம்பளை பாவம் இப்படி ஆகி போச்சு. எனக்கே மனசெல்லாம் வருத்தமா இருக்கு. கேட்கவே மாட்டேங்குது மனசு. அப்படிலாம் பேசக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு நினைவு இல்லாம இருக்கிற டயத்துல நம்ம அவங்களை வந்து இயல்பா பேசக்கூடாது. நிதானமா இருக்கிறப்ப கூட அவங்க நேருக்கு நேரம் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். அவங்களுக்கு நினைவு இல்லாத நேரத்துல நம்ம அவங்களை கண்டபடி பேசக்கூடாது, தெரியுமா? அப்பா சாமி, உன்னை மாதிரிலாம் எங்களால பெருந்தன்மையா இருக்க முடியாதுடி. அந்த கிழவி பேசுற பேச்சு அப்படி. நாங்க என்ன பண்றது? வண்ணம் பருவம் கண்டு தேன் வண்ணம் பருவம் கொண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டே வாடுகிறேன். என்னடி எங்கம்மா இது கூடுமா? ஐயையோ, என்னடி ரொம்ப முத்தி போச்சு போலியேடி. ஐயையோ, எனக்கு அதே ஒண்ணும் புரியல. எங்க அத்தையா இது? எத்த என்னத்த இது கோலம்? அத்தை கொண்டப்பட்ட அத்தை, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எனக்கு? தாவணியோட செட்ட. இந்த ட்ரெஸ் தான் எப்பயும் போட ட்ரெஸ். யாரோ தெரியாம அந்த சேலை கட்டி விட்டுருக்காங்க எனக்கு. எப்படி இருக்கேன் நானு? சூப்பரா இருக்கேனா? நல்லாதே இருக்கு. எங்கனாலதான் ஜீரணம்
கிழவி என்ன இப்படி மாறி போச்சு? அநியாயத்துக்கு 16 வயசு 18 வயசு பிள்ளையாவே மாறிடுச்சு. ட்ரெஸ் கிஸ் எல்லாத்தையும் மாத்திருச்சு. நல்ல வேலை மண்டைக்கு டை அடிச்சிட்டு வரல. டை அடிச்சிட்டு வந்துருந்துச்சுன்னா இந்த கிழவின்னு கண்டுபிடிக்க முடியாது. வேற யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கணும். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமன எண்ணி தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. கம்மங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேதல் போல கண்டபோதே நஞ்சு போச்சு இந்த மூஞ்சி மனசுக்குள்ள. மாமனே மாமனே ஓ மாமனே மாமனே. என்னடி அதுக்கு மேல பாட தெரியல, பாட்டு மறந்து போச்சு போல. மாமனே 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 மாமனேன்னு இருக்கு. இதுக்கு நானே பரவாயில்ல போல, இதுக்கு 4 வரைக்கும் மேல தெரியாது போல. என்ன புஷ்பா எப்படி இருக்கு இப்போ உடம்புக்கு? என்ன எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிருக்கீங்க? என்ன பாத்துக்கிருக்கீங்க? ஐயா என்ன அப்பதான் எந்த கோலத்துல இருக்கு? என்னாச்சு அத்தான்? நீங்க வந்துட்டீங்களா? எங்க போயிருந்தீங்க அத்தான்? இந்த தாவணி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன், எப்படி இருக்கலான்னு. நீங்களே வந்துட்டீங்க அத்தான். நல்லா இருக்கேனா நானு? அத்தானா? அப்பத்தா உனக்கு என்ன ஆச்சு? அத்தியான் பித்தியானுக்கு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? ஏ புஷ்பா என்ன ஆச்சு? ஏமா என்னமா நடக்குதுங்க? அத்தான் போங்க அத்தான். அப்பத்தாக்கு இப்பத்தானு சொல்லாதீங்க. யாரை பார்த்தாலும் அப்பத்தா அப்பத்தான்னு சொல்றாங்க. எதுக்கு என்ன அப்படி சொல்றீங்க? சும்மா இருங்க அத்தான், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க. அவ்வளவுதான் உங்களை. அடி பாவி கிழவி, எனக்கே சக்கலாத்தியாவை வந்துருவா ஒழிய. ஏலே உங்க அப்பத்தா கீழே விழுந்துருச்சுடா வலிக்கு. அப்பத்துல இருந்து இப்படி தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடமோ வித்தியாசமா செஞ்சுக்கிட்டுடா. என்னம்மா சொல்றீங்க? கீழே விழுந்துட்டாங்களா? ஐயோ ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்களா? இல்லடா உங்க அப்பா வரும் என்னன்னு பேசிக்கிட்டு அப்புறம் கூட்டுக்கு போடாம இன்னும் கூட்டுக்கு போல. விழுந்ததுல இருந்து இப்படி தாண்டா என்னென்னமோ அட்டகாசம் பண்ணிச்சிருக்காங்க. அவங்க வாட்டில அண்ணின் மாதிரி பேசுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்கடா. மாமனே உன்னை காணாம வட்டியில் சோறும் உண்ணாம மாமினா பருத்தி மாறா போனேனே. காகதான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் முகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஐயோ கிழவி நம்ம வாழ்க்கை கொலை வச்சிருவா போலயே. நம்ம வீட்டுக்கார பாதே பாட்டு படிச்சிருக்காளே, ரொம்ப நேரம் டூயிட் படிச்சிருக்காளே. கொஞ்சம் வயசுல பயங்கரமா டூயிட் படிக்கும் போலயே கிழவி. என்னாடி எங்கம்மா? ஓ